Hi, hello viewers, welcome back to my channel. This is Dharanz. In this video, we will talk about how to implement Swagger. Actually, Swagger is web API development most of the Swagger is application integrate ஒரு API test develop tool. இது மூலமா நீங்க டாக்குமெண்ட் ஜெனரேட் பண்ணலாம். இது மூலமா நீங்க அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நார்மலா வெப் API கிரியேட் பண்றாங்க அப்படின்னா வெப் API நம்ம ASP.NET இதுல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் ரன் பண்ணி அந்த URL போஸ்ட்மேன்ல போட்டு போஸ்ட்மேன்ல இருந்து எக்ஸ்டர்னலா நம்ம ரன் பண்ணுவோம். ஆக்சுவலி அது எக்ஸ்டர்னல் டூல். அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்றோம். ஸோ அப்ளிகேஷனுக்குள்ளேயே இன்டகிரேட்டடா டெஸ்ட் பண்றதுக்கு ஸ்வாகர் யூஸ் ஆகும். ஸ்வாகர் ஒரு ரொம்பவே நல்ல டூல், எஃபிஷியன்ட் டூல் ஏபிஐ டெவலப் பண்றதுக்கு. நார்மலி இங்கிலீஷ்ல இதை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு, தமிழ்ல போடணும்னு ஒரு சின்ன விருப்பம், அதனால நான் இதை தமிழ்ல பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஏபிஐ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் ஏபிஐ அப்ளிகேஷன் தான் இது. வேல்யூஸ் கண்ட்ரோலர். இன்சைட் த கண்ட்ரோலர் நீங்க 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 4 ஏபிஐ ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ பேராமீட்டர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இது இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸா இருக்கு. இது கிளாஸ் பேராமீட்டர்ஸா இருக்கு, லிஸ்ட் பேராமீட்டர்ஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் டிஃபரன்ஷியேஷன் கூட ஸ்வாகர் ஏபிஐ போகும்போது எஃபிஷியண்டா இருக்கும். இப்போ நீங்க இதை போஸ்ட்மேன ரன் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு ஏபிஐக்குமே தனித்தனி டேப் வச்சு தனித்தனி டேப்ல நீங்க ஒவ்வொன்னா போட்டு பார்க்கணும். இல்ல கலெக்ஷன் வச்சுட்டாலும் அது தனித்தனி டேப்ல தான் வரப்போகுது. இப்போ ஸ்வாகர் மூலியமா ஒரே கண்ட்ரோலருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே ஒரு லிஸ்ட்ல வந்துடும். அந்த லிஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்வாகர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் நியூகெட் பேக்கேஜஸ். நியூகெட் பேக்கேஜஸ் ஓபன் ஆகும். ப்ரௌஸ்ல போய் Swashbuckle அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா Swashbuckle ஃபர்ஸ்டே வரும். Swashbuckle செலக்ட் பண்ணி லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Swashbuckle சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுல டெஸ்கிரிப்ஷன்லயே பார்க்கலாம். கம்பைன்ஸ் API எக்ஸ்ப்ளோரர் and Swagger UI provide a rich discovery documentation and playground experience to your API consumers. So API developers-க்கு இது எஃபிஷியன்ட்டான டூல். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆப் ஸ்டார்ட் ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா swaggerconfig.cs அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். swaggerconfig.cs ஃபைல் தான் உங்களோட ஸ்வாகரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க. ஸோ இதுல உங்களோட அப்ளிகேஷன் நேம் இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வெர்ஷன், இந்த வெர்ஷன் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ பேசிக் ஏபிஐ கிரியேட் பண்றதுக்கு இதுவே போதும். நீங்க எக்ஸ்ட்ரா இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை அன்கமெண்ட் பண்றது மூலியமா நீங்க எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்எம்எல் கமெண்ட்ஸ் வேணும்னா இதை அன்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். லைக் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற ஃபீச்சர்ஸை எனேபிளோ டிசேபிளோ நீங்க பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது அவ்வளவுதான். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ராஜெக்ட் நான் ரன் பண்றேன். ஆக்சுவலி இது ASP.NET வெப் API அப்ளிகேஷன். ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்வாகரோட UI பேஜுக்கு எப்படி போறது அப்படின்னா நம்மளோட நார்மல் URL /swagger/UI/index இது நம்மளோட ஸ்வாகர் பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளோட கண்ட்ரோலர்ஸ் இங்க வரணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி டைம் ஆகிற மாதிரி இருந்தா ஒன்ஸ் நீங்க ஸ்வாகர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரோலர்ஸ் இங்களோட இருக்கும். இது நம்மளோட கண்ட்ரோலர் நேம். ஒன்ஸ் கண்ட்ரோலர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா ஏபிஐஸும் இங்க வந்திருக்கு. பிளஸ் என்ன HTTP மாடல் கொடுத்துருக்கோமோ அதுவும் இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட், இது இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸ். நான் 2 கொடுக்குறேன். ரைட் அப் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பாடியில 5 வந்திருக்கு. இதே மாதிரி நீங்க ரெஸ்பான்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க மல்டிபிள் போனா அப்படின்னா இங்க மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்
ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வேல்யூஸ் நம்ம என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்போட டிஃபால்ட் வேல்யூவும் இங்க இருக்கும். என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்போட டிஃபால்ட் வேல்யூ இங்க இருக்கும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்துடும். நீங்க உங்களோட வேல்யூஸ் இங்க சேஞ்ச் பண்ணி ரைட் அவுட் ரெஸ்பான்ஸ் 25 5 into 5 25. ஸோ இது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இதுதான் கைஸ் ஸ்வாகர் வந்து ஏபிக்குள்ள இன்டகிரேட் பண்ணுறது. இதுல நிறைய இருக்கு. ஏபி ஆக்சஸ் டோக்கன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆக்சஸ் டோக்கன் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸ்வாகருக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஜேஎஸ் ஃபைல் கஸ்டமைசேஷன் ஃபைல் கிரியேட் பண்ணி இங்க நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஸ்வாகர் யூஐயோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எப்படி ரன் பண்ணுங்கிற யூஐயோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போங்க, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் வரும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ரீச் பண்ணலாம், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.